திருத்தூதர்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தூதர்களாக நியமிக்கப்பட்டு பணிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவருடைய வாழ்வு முறையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை சந்திக்கின்ற வரை அவர்களுடைய வாழ்வு சாதாரணமானது. அது ஒரு முதல் படி. இரண்டாம் படி, இயேசுவோடு சுற்றித்திருந்து கடவுளை பற்றி அறிந்து கொண்டது, ஏற்றுக்கொண்டது. இயேசுனுடைய போதனைகள், புதுமைகள் மூலமாக கடவுளுடைய திட்டம் தெரிவிக்கப்படுகிறது. மூன்றாவது, இயேசுவினுடைய உயிர்ப்பு, விண்ணேற்பு, தூய ஆவியானவருடைய வருகைக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த வாழ்வு. குழுவாக இருந்தவர்கள் தனியாக பிரிந்து பல இடங்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அதற்கு ஒரு முன்சுவைதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு அவர்களை அனுப்பியது. நற்செய்தி அறிவியுங்கள், குணப்படுத்துங்கள், தீயோனை எதிர்த்து நெல்லுங்கள். அந்த பணியை அவர்கள் தங்களுடைய வாழ்வின் இறுதி வரை செய்தார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது இப்படி இடமாற்றம், வாழ்வினுடைய நிலை மாற்றம் நிறைய வரும். நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு நிலையிலே கடவுள் பணியை செய்ய, கடவுளுக்காக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நான் குருவாக, சிலர் துறவிகளாக, குடும்பத்திலே பெற்றோராக, நல்ல கணவன், நல்ல மனைவியாக, அல்லது சமூக பணி செய்கின்றவர்கள் பணி செய்கின்ற இடத்திலே கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து வாழ்வாக மாற்ற வேண்டும். அதை தான் இந்த திருத்தூதர்களுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். திருத்தூதர்களுக்காக நன்றி சொல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.